அம்மா பர்த்டே அன்னைக்கு அம்மா பிடிச்சதை நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். அம்மா, திஸ் இஸ் ஃபார் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து டிஃபன் பாக்ஸுக்குன்னு ஒரு குக்கிங் வந்து முடிஞ்சது. இனிமேல் தான் வந்து எங்களுக்காக வந்து சமையல் பண்ணணும். இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டோட இந்த vlog வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேவும் கூட. அம்மாவோட பர்த்டே இன்னைக்கு. அம்மா வந்து 59 முடிஞ்சு ஷீ இஸ் என்ட்ரிங் இன்டூ 60 முடிஞ்சு வந்து நம்ம 60ன்றது எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ இது வந்து 60th ஸ்டார்டிங் 60th எண்டிங் அப்போது ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். கோவில் அந்த மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு. அப்பாவோட 60th அப்போ தான் நம்ம வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணோம். ஸோ அது வந்து அப்பாவுக்கு ஏஜ் ஆகும்போது பண்ணணும். ஸோ அம்மாவுக்கு வந்து 60 முடிஞ்சோடனே ஏதாவது கோவிலுக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து வீக் டேஸ் அப்படின்றனால எனக்கு வந்து போய் பார்க்க முடியல, எனக்கும் சரண்யாக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்கலாம் அப்படியே அங்கே யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் இன்றைக்கி வந்து இது வீக் டேஸாக இருந்ததுனால எதுவுமே வந்து பண்ண முடியல. ஆனால் அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டு நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து அம்மாவே என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, இந்த பர்த்டே வரும்போது நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அன்றைக்கி நம்ம கொடுக்குறப்ப அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த பர்த்டே அன்றைக்கி நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து ஹோல்ட்லேயே வச்சுருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து வீகார்லேருந்து நான் மிக்சர் கிரைண்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நாங்கள் வீகார்லேருந்து தான் வாங்கினோம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ரீசெண்டாக வந்து என்னோட கிச்சனில் ஒரு நியூ அடிஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ரிவ்யூ வீடியோ மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஃபுட் ப்ராசஸர் வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். அது வந்து இப்போ என்னோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து நிறைய ஏதாவது பல்காக வந்து குக் பண்ணுறேன், இல்லை மார்னிங் அவசரமாக குக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிச்சன் நமக்கு வந்து பாதி வேலை கம்மி பண்ணிடுது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது நல்ல குவாலிட்டி பெஸ்ட் ப்ராடக்ட் அதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், ஃபுட் ப்ராசஸர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீகார்டோட ரிவ்யூ வீடியோ கம்ப்ளீட்டாக நான் வந்து போட்டிருக்கேன். சரி, மிக்சர் கிரைண்டருமே எனக்கு வந்து வீகார்லேருந்து தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினேன். அப்புறம் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இண்டக்ஷன் குக் டாப் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் வந்து நம்மளோட நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இண்டக்ஷன் வந்து நம்ம கிச்சனில் வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி ஒன்று இருந்தது, நான் சர்வீஸ் கொடுத்ததும் அது சரியாக வரலை. அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னே தெரியல. நமக்கு வந்து இண்டக்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிச்சனில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு, இல்லை இங்கே வந்து நம்ம குக் பண்ணிட்டு இருக்கிறப்ப சைடில் வந்து கொஞ்சம் ஏதாவது பால் காய்ச்சணும், வெந்நீர் வைக்கணும்னா அதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எனக்காக நான் வந்து இண்டக்ஷன் குக் டாப்பும் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த மிக்ஸி ஜார், இது இந்த வீக்கெண்ட் வந்து அம்மா வராங்க, ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன் இருக்குது, அதெல்லாம் நான் போக போக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீக்கெண்ட் நான் அம்மா கிட்ட வந்து கொடுத்துருவேன்றதுனால அது வந்து ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி அதில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதோட ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீகார்டோட மிக்சட் கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஜார்ஸ் வந்து வருது. ஒன்று மீடியம், ஸ்மால், இன்னொன்று வந்து லார்ஜ் அப்படின்ட்டு நம்மளோட கிச்சனோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரியான சைஸில் இந்த ஜார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஜார்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய குவான்டிட்டியில் அரைக்கிறதுக்கு, மாவு இந்த மாதிரிலாம் அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரிஜிடிட்டியும் டியூரபிலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நல்லா க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து லாக் ஆகிடுது. ஸோ நமக்கு வந்து ஸ்பில்லிங்கை தெரிக்கிறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியம் சைஸு, இது வந்து நம்ம அடிக்கடி கிச்சனில் யூஸ் பண்ணுறது இல்லையா? பெஸ்ட்டு வந்து சட்னிக்கு, அப்புறமா கொஞ்சமாக குவான்டிட்டியில் ஏதாவது கிரேவிலாம் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி, நம்ம ரொம்ப ஃபைன் பவுடராக ஏதாவது அரைக்கணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி டின்னருக்கு அடக்கி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பேட்டர் அரைச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு அதோட கிரைண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். இதுக்கு வந்து 1000 வாட்ஸ் காப்பர் மோட்டர், ஹெவி டியூட்டி காப்பர் மோட்டர் கொடுத்துருக்கறனால கிரைண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் டை காஸ்டட் அலுமினியம் கப்ளரும் வந்து கொடுத்துருக்காங்க ஹை டியூரபிலிட்டிக்காக. இந்த பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ண பிளேட்ஸ் அப்படின்றனால கிரைண்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிறது கொஞ்சம் நிமிஷத்துலேயே முடிஞ்சிடுது. இது நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இந்த எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணுறது அது வந்து இண்டிகேட் பண்ணும். நல்லா அந்த ஜார் அந்த மிஷினில் உட்கார்ந்த உடனே நீங்கள் வந்து மிஷினை ஆன் பண்ணுங்கள். இதில் வந்து விப் மோடுன்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து பல்ஸ் மோட் மாதிரி டக்குன்னு கொஞ்சம் நேரம் ஏதாவது அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம பல்ஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நமக்கு அந்த பட்டன் வந்து 360 டிகிரி ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கமும் பை டைரக்ஷனல் ஆப்ரேஷன் மாதிரி நீங்கள் 2 பக்கமும் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் கிரைண்டருக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டியும் இருக்குது. முக்கியமானது என்னென்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்னொன்று ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கிரைண்டிங் வந்து இருக்குது. லிட் லாக் நமக்கு வந்து இதில் இருக்கிறதுனால ஸோ நம்ம பக்கத்துலேயே இருந்து பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து அரைஞ்சிடுச்சு. ஸோ நம்ம தோசை மாவு இட்லி மாவெல்லாம் கம்மி குவான்டிட்டியில் நம்ம அரைச்சிக்கணும் அப்படின்னா இதுலேயே வித்தின் ஃபியூ மினிட்ஸில் நம்ம வந்து ஈஸியாக அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 110 மினிட்ஸ்க்கு வந்து ஆப்ரேட் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஜார் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஓடுது. ஸோ அதுவும் அவங்க வந்து நமக்கு என்ஷோர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர் அரைக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மிக்ஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து அரிசியும் அரைச்சேன். டக்குன்னு அரிசி எல்லாமே அந்த திப்பியாக இல்லாமல் சூப்பராக வந்து அரைச்சிடுச்சு. இப்போ நம்மளோட அடை மாவு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வித்தின் மினிட்ஸில் நம்ம வந்து அரைச்சிட்டோம். ஐ திங்க் எனக்கு ஹார்ட்லி ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான். கட நம்மளோட மாவை வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சின்ன ஜாரில் உங்களுக்கு வந்து பவுடர் மாதிரி நம்ம ஏதாவது ஃபைன் பவுடராக பெப்பர் பவுடரு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வெந்தயப்பொடி அந்த மாதிரிலாம் அரைக்கிறீங்க அப்படின்னா இந்த குட்டி ஜார் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஃபைனாக கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி கொடுத்துருது. அந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு சில மிக்ஸி ஜார் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அரைக்கிறப்போ மேலே அப்படியே தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இல்லை. அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாக் ஆகிட்டதுனால நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு சைட் பை சைட் நம்ம வந்து எதாவது மிக்ஸியில் போடணும் அப்படின்னா அரைச்சிடலாம். அது வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. டின்னருக்கு வந்து அடமாவு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மஷ்ரூம் குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு அதை வந்து நான் இண்டக்ஷனில் குக் பண்ணி காட்டுறேன். ஸோ மஷ்ரூம் குழம்பு வந்து கொஞ்சம் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து வைக்க போகிறேன். இது வந்து எல்லாமே அரைச்சி ஒரு விழுது மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டு. ஸோ அந்த ரெசிபி வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு அசிஸ்டண்ட்டாக இன்னும் சரண்யா வந்து வந்துட்டா. ஸோ அவ்வளோதான். நான் மஷ்ரூம்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா அவங்க ஃப்ளாட்ஸில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து தேங்காய், அப்புறம் ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு வந்து அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து உரிச்சிட்டு தேங்காய் எல்லாம் உடச்சி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்னென்ன ஸ்பைசஸ் அரைக்க போகிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மஷ்ரூம் குழம்பு. அம்மா பர்த்டே அன்னைக்கு அம்மாவுக்கு பிடிச்சதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். அம்மா, திஸ் இஸ் ஃபார் யூ. நெக்ஸ்ட்டு வீகார்ட்லேருந்து இந்த விஐசி 250 மாடலில் இருக்கிற இண்டக்ஷன் குக் டாப் தான். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட் அண்ட் அல்ட்ரா ஸ்லிம் மாடலில் வந்து பண்ணியிருக்காங்க. எஃபர்ட்லெஸ்ஸாக நமக்கு வந்து அந்த ஃபெதர் டச் இருக்கனால கண்ட்ரோல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 10 டிஃப்ரெண்ட் பவர் அண்ட் டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. 8 செப்பரேட் குக்கிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அண்ட் 24 hour ப்ரீசெட் அண்ட் டைமர் ஃபங்க்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி டிஷ்ஷஸ் குக் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி மெனு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த டிஷ்க்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அந்த மாதிரி டைமர் கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கிறப்போ மார்னிங் ரொம்ப வந்து பிஸியாக இருக்கிறப்போ ஒர்க்கிங் விமென்க்கெல்லாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று தாட்ஃபுல்லான இதில் ஒரு ஃபீச்சர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லிங்க் செக் ஃபீச்சரு. இன்கேஸ் நமக்கு வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது வீட்டில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ சேஃப்டி என்ஷோர் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் பவர் கன்சப்ஷன் வந்து எஃபிஷியண்ட்டாக நமக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆர்வக்கோட காஞ்ச மிளகாவை போய் கழுவி நல்லா. சரி, இப்போ வந்து இதில் ஸ்பைசஸ் நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்பைசஸ் கிட்ட வந்து போடுவாங்க. அது எல்லாமே எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் எடுத்து வைக்க போகிறேன். இது எல்லாமே உங்களுக்கு அந்த மஷ்ரூம் கிரேவிக்கு இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸு. நல்லா ரைஸோட தொட்டு சாப்பிடும்போது காரசாரமாக இருக்கும். மிளகு மெயின். நம்ம இந்த வீகார்ட் இண்டக்ஷனில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து 4 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறமா தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இல்லை ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னா மிளகு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பட்டை, அதுக்கப்புறமா 2 பட்டை 2 பிரிஞ்சில் சேர்த்துருக்கேன். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய். ஸோ இது வந்து எல்லாமே மஸ்ட் இந்த
இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் இருக்க வேண்டியது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். இண்டக்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாட் பேஸ் இருக்கிற மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இண்டக்ஷன் சப்போர்ட் இருக்கிற மாதிரியான குக்வேர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து மேனுவலில் தான் வச்சுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஸ்லோ குக் பண்ணணும், தீஞ்சிடாமல் இருக்கணும்னா ஸ்லோ குக் ஆப்ஷன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலான்ட்டு நான் மேனுவலே வந்து வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹீட் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை பிரிஞ்சில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் மாறி வாசனை வரும். இதெல்லாம் தான் மெயினாக நமக்கு அந்த மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து கமகமான வாசனை கொடுக்குற ஒரு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் இது லைட்டாக வாசனை வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பச்சையாகவும் அரைப்பாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே பச்சையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் நல்லா சுருண்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வதக்குவாங்க. பட் அந்த டேஸ்ட் வந்து நம்ம என்ன தான் கொஞ்சம் வதக்கினாலுமே கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம இது ஃப்ரை பண்ணிட்டு பண்ணும்போது அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை வந்து இந்த சூட்லேயே அப்படியே பரப்பணும். நம்மளோட மசாலா ரெடி. தாராளமே அரைச்சிட வேண்டியதுதான். இப்போ அதே பேன்லேயே நம்ம எண்ணெய்லாம் விடாமல் அந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி இழுக்கிற வரைக்கும் இதை கொஞ்சம் சாட்டே பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம இந்த மீடியம் சைஸ் ஜாரில் தான் வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியை விட கொஞ்சம் ஜாஸ்தி மீடியம் குவான்டிட்டியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் அரைக்கிறப்போ பர்ஃபெக்டான ஒரு ஜார் வந்து இந்த மீடியம் சைஸ் ஜாரு. நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நமக்கு மசாலா வந்து அரைச்சி கொடுத்தாச்சு. நம்மளோட மஷ்ரூம் அந்த பக்கம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி திக்காக வேணும், கிரேவி எப்படி வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்லேயே நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே பேன்லேயே கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் பட்டை பிரிஞ்சி இலை வந்து சேர்த்து கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா இதுலேயே நம்ம கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்ச விழுதை இதோடு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நேரம் அது கொதிச்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்பைசஸ் சேர்த்து தான் இந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறமா நம்ம மஷ்ரூம் இருக்குல்ல, சாட்டே பண்ணி வச்ச மஷ்ரூமை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் இப்போ சேர்த்தா தான் நமக்கு அந்த டேஸ்ட், அந்த கிரேவியோட டேஸ்ட் எல்லாமே வந்து மஷ்ரூமில் இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைமில் நமக்கு வந்து எவ்வளோ ஸ்பைஸியாக இருக்குது இல்லைன்றதை செக் பண்ணிட்டு கூட நம்ம அந்த காஷ்மீரி சில்லி தூள் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செட்டிநாடு இது வந்து நல்லெண்ணெயிலேயே பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் சில பேருக்கு அந்த நல்ல டேஸ்ட் ரொம்ப பிடிக்காது. அதனால் நம்ம கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், நல்லா ஸ்பைசி லவர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோடையுமே வந்து சாப்பிடலாம். இடியாப்பம், புலாவ் எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அழகான ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன்னு வந்து காலி ஆகிடும். அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல காரசாரமாக லன்ச் சாப்பிட்டோன்னே டீ குடிக்கணும் போல் இருக்கும்ல. டீக்குன்னே பிறந்தவ. சூப்பராக வந்து ஒரு துளசி டீ இந்த இண்டக்ஷன்லேயே வந்து போட்டு கொடுத்துட்டா. எங்களுக்கு எல்லா வேலையுமே அன்றைக்கி அதுலேயே வந்து முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து தொடவே இல்லை.
இப்போ இதில் வந்து நம்ம துளசி கொஞ்சோண்டு வந்து சேர்த்தா அது வந்து செம்மையாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து டீயில் ஒரு 2 இலை இல்லை 3 இலை வந்து துளசி சேர்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. இவ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து போட்டு கொடுத்தா. வேம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் டீன்னு எனக்கு வந்து ஒன்று போட்டு கொடுத்தா. அது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ரெசிபி கண்டிப்பாக அவள் ஷேர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் அவளை வந்து திருப்பி கூட போட சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ செம்மையாக இருந்தது. இப்போ நம்மளோட டீ இங்கே சுட சுட வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நம்மளோட கிச்சனில் நியூ அடிஷனாக சேர்ந்துருக்கிற இந்த இண்டக்ஷன் குக் டாப்பும் அம்மாவுக்கு நான் கிஃப்ட் பண்ண போகிற இந்த V-Guard மிக்சர் கிரைண்டர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கேட்ஜெட்ஸ் ஒரு மேஜர் ரோல் இப்போ வந்து ப்ளே பண்ணுது. பாதி வேலையை வந்து ஈஸியாக்கிடுது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸில் உங்களோட கிச்சனை டைம் சேவ் பண்ணுறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா V-Guard வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப லாங் டேர்மாக கிச்சனில் எஃபிஷியண்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது சூப்பராக வந்துருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம வந்து இன்னொரு ஸ்பெஷலான டே அன்றைக்கி, அது என்ன அப்படின்றத அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உள்ளே நுழையும் போதே நமக்கு வந்து ஹாப்பியாக அந்த ராதாகிருஷ்ணர் தான் இன்வைட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட சின்ன நாத்தனார் வீட்டு கிரகப்பிரவேசம். அவங்க வீட்டு கிரகப்பிரவேசம் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி கேதரிங்காக எங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும் வந்து நடந்தது. இந்த விளக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய பெரிய மாமியார் வந்து அவங்களுக்கு பொண்ணுக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து நமக்கு விளக்கு ஏற்றுற இடம் இருக்குல்ல, அது வந்து அகல் மாதிரியே குட்டி குட்டியாக இருந்துச்சு. இந்த குத்து விளக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அனிகா பாட்டு பாடுவியா? விஜய் எப்படி வணக்கம்? விஜய் வணக்கம். எங்கள் வீட்டு அடுத்த கல்யாணம் ஃபுல்லாக காட்டுறேன். இல்லை அப்படியே இது வந்து என்னோட சின்ன நாத்தனாரோட பொண்ணு கிருத்தி. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸ்லாம். அன்றைக்கி வந்து அழகாக இந்த சாரீ வந்து ட்ரே பண்ணி ப்ளீட் பண்ணி ட்ரே பண்ணியிருந்தா. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பாபா ஹேண்ட்லூம்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே முகப்பேர் வெஸ்ட்டில் வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சாரீ. நான் அவள் சாரீ கேட்டுகிட்டே இருந்தேன், என்றைக்காவது ஒரு நாள் உன் சாரீ வந்து நான் கடன் வாங்க போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ப்ளவுஸ் டிசைன்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தா. பாடுங்க பாடுங்க. என்ன பாட்டு தெரியும் உனக்கு? என்ன பாட்டு தெரியும்? இப்போ வைக்க இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் சைடு ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப வருஷமாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறனால என்னோடய சின்ன நாத்தனார் சொன்னாங்க, நான் வந்து நிறைய பேர் வந்து அங்கங்கே நான் மீட் பண்ணுவேன், அவ்வளோ அழகாக என்கிட்ட வந்து பேசுவாங்க, உன்னை பற்றி கேட்பாங்க, தெரிஞ்ச மாதிரியே வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். பாய்.